பல பேர் கால்ல இன்ஃபெக்ஷன் உள்ளார போயிட்டு கால் வீங்கியிருக்கும். அந்த வீக்கத்த அவங்க வந்து ஒரு சில நாட்கள் அத இக்னோர் பண்றதுனாலயும், அத கண்டுக்காம இருக்கிறதுனாலயும், அந்த கால் சைஸ் பெருத்து போய் ஃபீவரோட உள்ளார பிளட் கிளாட் வர பிரச்சனையும் நம்ம பார்க்குறோம். தோல்ல அரிப்பு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் உள்ளார போய் கால் வீங்கினதுக்கப்புறம் இக்னோர் பண்ணி நடக்க முடியாம பெட்லயே படுத்துருக்கிறதுனால, டீப் வெயின் த்ராம்போசிஸ் பிளட் கிளாட் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுவுமே வந்து இதெல்லாம் வந்து இதில வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாரி இச்சி நபர்களுக்கு நம்ம வந்து கால் வீக்கம் ஏற்படுறதுனால பிளட் கிளாட் வரக்கூடிய ரிஸ்க் அதிகமா இருக்கு. மற்றொரு காம்ப்ளிகேஷன் இந்த இச்சி லெக்ஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் பார்த்தோம்னா, அவங்க பல நாள் வந்து ஸ்கின் டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணி ஒரு டெம்பரரியா சரியானோனே இக்னோர் பண்ணி அப்படியே கண்டுக்காம விட்டாங்கன்னா, நாளடைவில அந்த ரத்தம் தேக்கத்தினால கால்ல இச்சிங் வரும்போது நம்ம அரிப்பு ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா ஸ்கின் கிராக் ஆகி அதுவே புண்ணா மாறலாம். ஓகேங்களா? அது அது பேர் தான் வீனஸ் அல்சர்ன்னு சொல்லுவோம். கால்ல புண்ணு வரலாம்.